ஹல்லேலூயா. நிஜமாவே இவ்வளவுதான் சத்தமா? உண்மையாவே இவ்வளவுதான் சத்தமா? கண்டிப்பா இவ்வளவுதானா? ஷியூரா இவ்வளவுதானா? இந்த சத்தம்லாம் முதல்ல எங்க போச்சு? சரி, மேன் ஒரு மத்தியில் நிற்கிறதுல சந்தோஷம். ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்றவனமாய் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நின்றவனமாகவே மற்றொரு வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். Thank you. வந்து சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு விசை. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யார் இந்த எலியா? எங்கிருந்து வருகிறான்? திடீரென்று சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று என்னுடைய வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களில பனியும் மழையும் என்ன செய்யாது? மழைன்னு சொல்லல, முதல்ல எதை மென்ஷன் பண்ணா? பனி பெய்யாது, மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி ஆகாப்புக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான். இதற்கு முன்பாகவே ஆகாப் அரசனை அவன் சந்திக்கிறதற்கு முன்பாகவே தேவ சமூகத்துக்கு வேறு போயிருக்கிறான். தேவனுடைய சமூகத்துல பனியும் மழையும் பெய்யக்கூடாது என்று கருத்தாய் ஜெபம் பண்ணினானாம். எப்படி ஜெபம் பண்ணானா? அநேகர் பனியும் மழையும் பெய்யணும்னே கருத்தாய் என்ன செய்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இவன் பனியும் மழையும் பெய்யக்கூடாது என்று சொல்லி கருத்தாய் ஜெபித்தானாம். யார் இவன்? எங்கிருந்து வருகிறான்? திடீரென்று சொல்லி எதற்காக இவன் பனியையும் மழையையும் அடைக்க வேண்டும்? என்ன காரணத்திற்காக இவன் பனியையும் மழையையும் அடைத்தான்? நீங்க சொல்லுங்க பாப்பா, யாராவது என்ன ரீசன்? ராஜாராம் பிரதர் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருக்கவும், சரியா? நீங்க கிளாஸ்ல ஏற்கனவே அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மற்றவங்க சொல்லுங்க பாப்பா, என்ன காரணம்? இவன் எங்கிருந்து வருகிறான்? இவனை குறித்து வேதம் எந்த ஒரு முன் அடையாளத்தையும், அதாவது இவனை குறித்த ஒரு முன் அறிமுகத்தையும் வேதம் கொடுக்கல. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இவன் யாரு? திஸ்பியன் அப்படின்னு சொல்லுது. இவன் எங்கிருந்து வருகிறான்? திடீர்னு சொல்லி ராஜாட்ட வந்து சொல்றான், பனியும் மழையும் என்ன செய்யக்கூடாது? பெய்யக்கூடாது. அதுவும் தேவ சமூகத்தில் போய் கருத்தாய் ஜெபித்தானா. யார் இவன்? எங்கிருந்து வருகிறான்? அதுதான் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, எனக்கு நேரம் இல்லாதனால நான் மூவாறேன். இஸ்ரவேல் தேசம், கர்த்தருடைய தேசம், ரொம்ப செழிப்பான ஒரு தேசம்.
ரொம்ப செழிப்பான தேசம். கர்த்தருடைய தேசத்துல அவர்களுடைய அந்த செழிப்புக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு வரைக்குமே அவர்களுடைய சூழல் அதுதான். இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த செழிப்புக்கும் வளமைக்கும் காரணம் என்னன்னா, இஸ்ரவேல்ல மிகுதியாய் பொழிகிற பனி. இஸ்ரவேலுடைய கிளைமேட்ல அவர்களுக்கு மழை தேவையில்லை. மழை அவங்களுக்கு கம்மியா தான் பெய்யும், ரொம்ப குறைவு. ஆனா இஸ்ரவேலுடைய கிளைமேட்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பனிதான் மிகுதியா. இரவு முழுவதும் பொழிகிற கடுமையான பனியிலிருந்து தாவரங்கள் தங்களுக்கு தேவையான அந்த சத்துக்களை எல்லாம் என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். இஸ்ரவேல்ல மிகுதியான பனியும் ஏற்ற காலத்துல தேவையான மழையும் பொழிந்து கொண்டிருந்த நேரம். இஸ்ரவேலர்களுக்கு பனிதான் ரொம்ப முக்கியம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற போது இப்படி சொன்னார். ஆதியாகமம் 27:28. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற போது எப்படி சொன்னாரு? தேவன் உனக்கு வானத்து மழைன்னு சொல்லல. எப்படி? அவர்களுக்கு எதுதான் தேவை? பனி. மோசே யோசேப்பை ஆசீர்வதிக்கிற போது, யோசேப்பின் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிற போது, உபாகம புஸ்தகம் 33:13 என்று நினைக்கிறேன். 33. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். எப்படியா? வானத்தின் செல்வத்தினாலும், அடுத்து என்னவா? பனியினாலும். இஸ்ரவேலர்களுக்கு தேவை பனிதான், மழை கிடையாது. அதே அதிகாரத்தில் 28வது வசனம், மோசே முழு கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிற போது சொல்லுகிற வார்த்தை 28வது வசனம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். எதை பெய்யுமா? அவங்களுக்கு மழை தேவையில்லை. எதுதான்? பனி. இஸ்ரவேல்ல அவ்வளவு பனி பொழிந்து கொண்டிருந்த நேரம். இஸ்ரவேல்ல ஏற்ற காலத்துல தேவையான அளவு மழை பொழியுது. வழமைக்கும் செழிப்புக்கும் அளவு கிடையாது. அந்த தருணத்துல இஸ்ரவேல்ல ஒரு ராஜா ஒருவன் பதவிக்கு வந்தான். ஆகாப் அப்படின்னு பேரு அவனுக்கு. 7வது ராஜா, இஸ்ரவேலுக்கு 7வது ராஜா. அந்த ஆகாப் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தான். யார் தெரியுமா? ஏசபேல் அப்படிங்கிற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தான். ஏசபேல் அப்படின்னா கற்புள்ளவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா கற்புக்கும் அவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, ஏசபேலை இந்த ஆகாப் திருமணம் செய்திருந்தான். இந்த ஏசபேல் கர்த்தரை தெய்வமாக கொண்டவள் அல்ல, தேவனை தெய்வமாக வணங்குகிறவள் அல்ல. இந்த ஏசபேல் ஒரு புறஜாதி பெண், மோவாபிய ஸ்திரீ. இவள் ஒரு புறஜாதி பெண், பாகாலை தெய்வமாக வணங்கி வந்தவள். அவளைத்தான் இந்த ஆகாப் திருமணம் செய்தான். இப்ப இந்த ஏசபேல் ஆகாப்பினிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னாள். என்ன சொன்னால்னா, இஸ்ரவேல்ல இவ்வளவு வளமையும் செழிப்பும் கொட்டி கிடக்குன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. இஸ்ரவேல் மேல இவ்வளவு வளமை இருக்கு, செழிப்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் இஸ்ரவேல் மேல பெய்கிற பனிதான், மழைதான். அந்த பனியையும் மழையையும் கொடுக்கிறது கர்த்தர் இல்ல, பாகால் அப்படின்னு சொன்னாள். இஸ்ரவேல் மேல இவ்வளவு பனி பொழிகிறது, மழை பெய்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. யாரா? பாகால்னு சொன்னாள். அதுக்கு காரணம் என்னன்னா, பாகால் அப்படிங்கிற வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் வானத்தின் அதிபதி. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். வேண்டும் ஒரு விசை பாகால்னு என்ன அர்த்தம்? வேண்டும் ஒரு விசை சத்தமா தயவு செய்து. வானத்தின்
வானத்தின் அதிபதியாக பாகால் இருக்கிறபடியினாலதான் இஸ்ரவேல்ல இவ்வளவு பனி பொழியுது, இவ்வளவு மழை பெய்கிறது. வானத்தின் அதிபதி பாகால் தான். சோ நீங்க எல்லாரும் பாகாலைத்தான் தெய்வமாக என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். பாகாலால தான் உங்களுக்கு இவ்வளவு வளமை இருக்கு, செழிப்பு இருக்கு. ஆகையினாலே வானத்தின் அதிபதியாகிய பாகாலை தெய்வமாக வணங்குங்கள் அப்படின்னு யேசபேல் ஆகாப்பினிடத்திலே சொன்னாள். ஆகாப் அதை அப்படியே நம்பினான். இஸ்ரவேல்ல இவ்வளவு பனி பொழியுது, மழை பொழியுதுன்னா அதுக்கு யார் காரணம்? வானத்தின் அதிபதியாகிய பாகால் தான் சொல்லி இஸ்ரவேலின் தலைநகரமாகிய சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆசாரியர்களை நியமித்து இஸ்ரவேலின் தலைநகரமாகிய சமாரியாவை பாகால் வணக்கத்தின் தலைநகரமாகவே மாற்றிவிட்டான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாள் துவக்கி இந்த நாள் வரைக்கும் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லி வந்த இஸ்ரவேலர்கள் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? பாகாலே தெய்வம். காரணம் என்னவா? இஸ்ரவேல்ல இவ்வளவு பனி பொழியுது, மழை பொழியுதுன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, வானத்தின் அதிபதியாகிய பாகால் அப்படின்னு நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரவேலே சொல்லுது பாகாலே தெய்வம். இஸ்ரவேலே சொல்றாங்க. எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த நாள் துவக்கி இந்த நாள் மட்டும் கர்த்தரை தெய்வம்னு சொன்ன ஜனங்கள் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாகாலை தெய்வம். காரணம் என்ன? வானத்தின் அதிபதி கர்த்தர் கிடையாது. வானத்தின் அதிபதி யாரு? பாகால். இந்த சூழ்நிலையில இஸ்ரவேலே சொல்லுது பாகால் தெய்வம்னு. இந்த சூழ்நிலையில இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தான். வேதம் அவனை குறித்து சொல்லுகிற அறிமுகம் அவனை அடையாளப்படுத்தி எப்படி அடையாளப்படுத்துதுன்னா, அவன் ஒரு திஸ்பியன் என்று சொல்லி அடையாளப்படுத்துது. ஒரு பொதுவா வேதம் ஒருவரை இன்ட்ரோ பண்ணணும்னு சொன்னா எப்படி ஆரம்பிக்குன்னா, முதல்ல அவன் எந்த கோத்திரம் இல்லையா? யூதா கோத்திரமா? 12 கோத்திரங்கள் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரமா, பென்யமீன் கோத்திரமா, நப்தலி கோத்திரமா, செபுலோன் கோத்திரமா, என்ன கோத்திரம் சொல்லும். அதுக்கப்புறம் அவனுடைய தகப்பன் யாரு, தாய் யாரு, அவனுடைய மூதாதையர்கள் தாத்தா யாரு, ஒரு சிலருக்கு 3-4 தலைமுறையில என்ன செய்யும் சொல்லும். அப்படித்தான் சொல்லிதான் ஒருத்தனை வேதம் எப்பொழுதுமே அறிமுகப்படுத்தும். ஆனா இந்த மனுஷனை குறித்து வேதம் வேறு எந்த விதமான தகவலையும் கொடுக்கல. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரே வார்த்தை, அவன் ஒரு திஸ்பியன். கீலேயாத் அப்படிங்கிற பகுதிகளில் அவன் குடியிருந்தா அவன் ஒரு திஸ்பியன். அவ்வளவுதான் சொல்லுது இன்ட்ரோ. அவனுடைய குடும்ப பின்னணி என்ன, பொருளாதார பின்னணி என்ன, எதையுமே சொல்லல வேதம். ஒரே வார்த்தையில சொல்லுகிற காரியம், அவன் ஒரு திஸ்பியன். அவன் அப்பா யாரு, தாத்தா யாரு, என்ன பரம்பரை, என்ன கோத்திரம், எதையுமே சொல்லல. திஸ்பியன். திஸ்பியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபிரேயத்துல சிறையாளி அல்லது சிறைப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம்? சிறையாளி அல்லது சிறைப்பட்டவன். அப்போ சிறைப்பட்டவன் அப்படின்னா ஏதாவது யுத்தம் ஏதாவது நடந்து, சண்டை ஏதாவது நடந்து இவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா பிரதர், சிறைப்பட்டானா அப்படின்னா அப்படி கிடையாது. அவனுடைய நாட்கள்ல யுத்தம் எதுவும் நடக்கல, அப்படி அல்ல. அப்ப எப்படி பிரதர் சிறையாளி சிறைப்பட்டவனா எப்படின்னா, திஸ்பியன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். 18வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜாவினிடத்திலே ஒரு வேலைக்காரன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அந்த கடனை அவனுக்கு கொடுக்க வகை இல்லாத போது அந்த ராஜா அவனை அழைத்து சொன்னா, நீ உன்னுடைய கடனை உடனே என்ன செய்யணும், எனக்கு கட்டி அடைக்கணும். அந்த கடனை உன்னால் அடைக்க முடியலன்னா உன்னுடைய மனைவியை விற்று, பிள்ளைகளை விற்று, உன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று உடனே கடனை என்ன செய்ய அடைச்சிருன்னு சொன்னான். உடனே அந்த வேலைக்காரன் ராஜாவின் இடத்துல சொன்னா, என் இடத்துல சற்று பொறுமையாயிருங்க, எப்படியாகிலும் நான் கடனை என்ன செய்து விடுகிறேன், அடைத்து விடுகிறேன். உடனே ராஜா இறக்கப்பட்டு அந்த கடன் முழுவதையும் அந்த வேலைக்காரனுக்கு என்ன செய்து விட்டார், மன்னித்து விட்டு விட்டார். இப்ப இந்த வேலைக்காரன் வழியிலே போகிற போது
இவனிடத்திலே 100 வெள்ளி கடன் பெற்றிருந்த ஒருவனை பார்த்தான். இவன் உடனே அவனுடைய கழுத்தை பிடித்து நெரித்து, நீ பட்ட கடனை உடனே எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடைக்க வேண்டும், தர வேண்டும்னு சொன்னான். உடனே இந்த காரியம் ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ராஜா அந்த வேலைக்காரனை அழைத்து சொன்னார், நான் உனக்கு மன்னித்தது போல நீனும் என்ன செய்திருக்க வேண்டும்? மன்னித்திருக்க வேண்டும். அப்படி நீ மன்னிக்காதபடியினால நீ உன்னுடைய கடனை அடைக்கிற வரைக்கும் உன்னுடைய சொத்துக்களை விற்று, உன்னுடைய பிள்ளைகளை விற்று, உன்னுடைய மனைவியை விற்று கடனை அடைக்கிற வரைக்கும் உன்னை உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி உபாதிக்கிறவர்களிடத்தில் சிறையில வைக்கிறான் பாருங்க. அவனுக்கு பேர் தான் துஷ்பியன், சிறைப்பட்டவன். அப்படின்னு சொன்னா தான் வைத்திருந்த எல்லாவற்றையும் தான் பட்ட கடனுக்காக தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும், தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவி எல்லாரையும் விற்று இறுதியில தன்னையே கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக விற்று போடுகிறான் பாருங்க. அவனுக்கு பெயர் தான் துஷ்பியன். எல்லாவற்றையும் இழந்தவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் இவன் எப்படி கடன் பட்டான், என்ன தொழில் செய்தான், வேதம் அதையெல்லாம் நமக்கு சொல்லல. ஆவியான அதையெல்லாம் நமக்கு எழுதி வைக்கல. இவனை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவன் ஒரு துஷ்பியன், சிறையாளி, சிறைப்பட்டவன், எல்லாவற்றையும் இழந்தவன், சொத்துக்களை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவன், மனைவியை இழந்தவன், தன் மீதே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை இழந்தவன். அவன் மேலே அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இவனையே மற்றவனுக்கு அடிமையாக விற்று போட்டு இருக்கிறான். இழக்கிறதுக்குன்னு சொல்லி இவன்ட்ட எதுவுமே இல்ல. நீ ஏதாவது இழக்கிறதுக்குன்னு ஏதாவது வச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டா அவன்ட்ட எதுவுமே, எல்லாவற்றையும் என்ன செய்தாயிற்று? இழந்தாச்சு. இனிமே இழக்கிறதுக்குன்னு அவன்ட்ட எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன் அவன் தான் துஷ்பியன். எல்லாவற்றையும் இழந்துட்டான். இந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் இழக்காத ஒன்னே ஒண்ணு அவனுக்குள்ள இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு எலியாக் அப்படின்னே பேர் வச்சாங்க. எலியாக் அப்படின்னா கர்த்தரே தெய்வம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். சொத்து, பிள்ளைகள், மனைவி, தன் மீதே தனக்கு இருக்கிற அதிகாரம், சுயாதீனம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஆனா அவனுக்குள்ள இழக்காம காத்து கொண்ட ஒண்ணு இருந்துச்சு. கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம். விக்கிரகம் தெய்வம் அல்ல, பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறீங்க? பிரதர், அநேகவற்றை நான் இழந்து விட்டேன் பிரதர், அநேகவற்றை இழந்துட்டேன். பணத்தை இழந்திருக்கிறேன், பொருளை இழந்திருக்கிறேன், சொத்துக்களை இழந்திருக்கிறேன், மதிப்பு மரியாதையை இழந்திருக்கிறேன். நான் இழந்த காரியங்கள் அநேக பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னாலும் நீங்க இழக்காத ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை இழக்காம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க. உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எதை இழந்தாலும் நீங்க இன்னும் எதை இழக்கல. அல்லேலூயா. ஒரு மனுஷன் விசுவாசத்தை இழக்கிறத போல ஒரு முட்டாள்தனமான காரியம் வேற எதுவுமே. ஏன்னா இழந்த எல்லாவற்றையுமே இந்த ஃபெய்த் என்ன செஞ்சிடும்? திருப்பி கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். சொத்துக்களை உடையவர்கள் எல்லாரும் சொல்றாங்க பாகால் தெய்வம். திராட்சை தோட்டங்களை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம். அத்தி தோட்டங்களை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம். ஒலிவ தோப்புகளை உடையவர்கள் சொல்றாங்க பாகால் தெய்வம். ஆனா எல்லாவற்றையும் உடையவர்கள் சொல்றாங்க பாகாலே தெய்வம்னு. எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்லுகிறான் கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. இவனுக்குள்ள கடுமையான வைராக்கியம். பாகால் தெய்வம் அல்ல. யார் தான் தெய்வம்? கர்த்தர் தான் தெய்வம்.
இஸ்ரவேல்ல இவ்வளவு செழிப்பு இருக்கு, வளமை இருக்குன்னா அதுக்கு காரணம் வானத்தின் அதிபதியாகிய கர்த்தர் தான். வானத்தின் அதிபதி யார் கிடையாது, பாகால் அல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. இவன்கிட்ட இருந்து சொத்துலாம் என்ன செஞ்சு போச்சு? இப்ப பெய்கிற பனினாலும் மழைனாலும் இவனுக்கு என்ன கிடையாது, பிரயோஜனமே. எல்லாவற்றையும் இழந்த மனுஷன், ஆனா கர்த்தர் மேல அவன் வைத்திருந்த விசுவாசத்தை இழக்கலங்க. அல்லேலூயா. அவனுக்குள்ள கடுமையான வைராக்கியம். இஸ்ரவேலர்கள் இப்படி பாகால போய் தெய்வம்னு சொல்றாங்களே, இஸ்ரவேலர்கள் இப்படி விக்கிரகங்களை போய் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இல்ல, விக்கிரகம் தெய்வம் கிடையாது, பாகால் தெய்வம் கிடையாது. வானத்தின் அதிபதி பாகால் அல்ல. யாருதான்? கர்த்தர் தான். நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதே இஸ்ரவேல சொல்ல வைக்கிறேன். பாகால் தெய்வம் அல்ல. யாருதான் தெய்வம்னு? கர்த்தரே தெய்வம். இஸ்ரவேல என்ன செய்ய வைக்கிறேன்? சொல்ல வைக்கிறான் இல்லையா? பார், நேர தேவ சமூகத்துக்கு போனா முழங்கால்களை முடக்குனா, ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையை மீறி நடக்கிறாங்க, ஆண்டவரே பாகால் தெய்வம்னு சொல்றாங்கப்பா. இஸ்ரவேல்ல இவ்வளவு பனியும் மழையும் பொழியுதுன்னா அதுக்கு காரணம் பாகால்னு சொல்றாங்க, ஆண்டவரே பாகால் தெய்வம் அல்ல. வானத்தின் அதிபதி பாகால் அல்ல, ஆண்டவரே நீங்க தான் வானத்தின் அதிபதி, சேனைகளின் கர்த்தரே தெய்வம்னு நான் நிரூபிக்கணும், ஆண்டவரே தயவு செய்து வானத்தின் பனியையும் மழையையும் அடைத்து போடும் என்று கருத்தாய் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் வானத்தின் பனியையும் மழையையும் அடைச்சார். உங்களுக்கு புரியுதா ஏன் அடைச்சாருன்னு? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கருத்தாய் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே நான் நிரூபிக்கிறேனா இல்லையா பாருங்க. வானத்தின் அதிபதி பாகால் கிடையாது. யார்தான்? கர்த்தர் தான். நான் நிரூபிக்கணும், ஆண்டவரே அடைச்சிருங்க. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஆச்சரியம் தெரியுமா? யாக்கோப்பு எழுதின நிருபம் 5:17 மீது ஒரு விசுவாசம் பார்க்கலாம். யாக்கோப்பு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மானுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எது மேல மழை பெய்யலையா? பூமியின் மேல். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எது மேலயா? இன்னும் சத்தமா தான் சொல்லுங்களேன். இவன் எது மேல மழை பெய்யக்கூடாதுன்னு கேட்டான்? இஸ்ரவேல் மேலதான் கேட்டான். ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யறாங்க, இஸ்ரவேலர்கள் வானத்தின் அதிபதி பாகால்னு சொல்றாங்க, இஸ்ரவேல் மேல என்ன பெய்யக்கூடாது இனிமே? பனியும் மழையும். கர்த்தர் பார்த்தார், இஸ்ரவேல் என்னடா இஸ்ரவேல், நீ சொல்ற வரைக்கும் சமஸ்த பூமியின் மேலையுமே இனி பனியும் மழையும் பெய்யாது போ அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவன் மேலேயே இவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இல்ல, இவனுக்கு சுயாதீனமே இல்ல, இவன் ஒரு அடிமை, சிறையாளி. இல்ல, இவன் மேலேயே இவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இவனுக்குள்ள இருந்த விசுவாசம் சமஸ்த பூமிக்குமே இவனை அதிகாரியாய் மாற்றி விட்டது. இவன் சொன்னாதான் இனிமே பூமியின் மேல பனியும் மழையும் பெய்யும். அல்லேலூயா. இதாங்க நீங்க உங்களுக்குள்ளே சுமக்கிற விசுவாசத்தின் மேன்மை. நீங்க எதை வேண்டுமானாலும் இழந்திருக்கலாம், அநேகம் காரியங்கள் இழந்திருக்கலாம், அநேகம் காரியங்கள்ல நீங்க விழுந்து போயிருந்திருக்கலாம், தோல்வி கண்டிருக்கலாம். எதை இழந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், கர்த்தர் தான் தெய்வம்னு நீங்க உங்களுக்குள்ளே சுமக்கிற அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, நிச்சயமாய் சமஸ்த பூமியை உங்களை ஒரு நாள் திரும்பி பார்க்க வைக்கும். அல்லேலூயா. முழு பூமியையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். சமஸ்த பூமிக்குமே இப்ப சவால் யாரு? எலியா. எலியா சொன்னா தான் பனியும் மழையும் என்ன செய்யும்? பெய்யும். ஆகாப் ராஜா எலியாவை எங்கேயோ போய் தேடினா, ஒவ்வொரு நாடா ஆள் அனுப்புனா. உங்க நாட்டுல எலியான்னு ஒருத்தர் இருக்கிறானா, தோல் மயிர் உடையை தரித்து அறையில வார்க்கச்சை கட்டு கொண்டிருப்பான். அவன் தான் எலியா. உங்க நாட்டு மேல பனியும் மழையும் பெய்யாம அடைச்சது அவன் தான். உங்க நாட்டுல இருக்கானா, உங்க நாட்டுல இருக்கானான்னு எல்லா நாடுகளுக்கும் ஆட்களை அனுப்பினான். அவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடு, நீ இல்லைன்னு சொன்னா பத்தாது, சத்தியம் என்ன செய்ய பண்ணு, சத்தியம் வேற வாங்கிட்டானா. ஆனா எலியா எங்கேயும் போகல, எங்கேதான் இருந்தாரு? அங்கேதான் இருந்தாரு. என்ன நடந்தது? 2வது வசனம் 17. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. எங்கேயா? கேரித்னு சொல்லல, யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்.
யோர்தான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம்? மரணம் அப்படின்னு அர்த்தம். கேரித்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இடுக்கம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? மீண்டும் ஒரு விஷயம். யோர்தான்னா என்ன அர்த்தம்? மரணம். கேரித்னா என்ன அர்த்தம்? இடுக்கம்னு அர்த்தம். யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித்னு சொல்லலாம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணா மரணத்திற்கு நேரா இருக்கிற இடுக்கம். இப்ப எலியா கர்த்தருக்காக வல்லமையா எழும்பி பிரகாசித்தவன் தான். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்தை இழக்காதவன் தான். ஆனா இப்ப எதற்குள்ளாக அவன் பிரவேசிக்க வேண்டி இருக்குன்னா, மரணத்திற்கு நேரா இருக்கிற இடுக்கத்துக்குள்ள. ஒரு கேரித் அனுபவம், ஒரு இடுக்கத்தின் அனுபவம். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருந்தவன் தான். கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி பிரகாசித்தவன் தான். வானத்தின் பனியையும் மழையையும் அடைத்தவன் தான். ஆனா அவன் வாழ்க்கையில் இப்ப என்ன ஒரு அனுபவம்? கேரித் அனுபவம், இடுக்கத்தின் அனுபவம். சாதாரண இடுக்கம் இல்ல, மரணத்துக்கு நேரா இருக்கிற இடுக்கம். நம்மள அநேகருக்கு என்னன்னா, காலையில முதல் சுசல் தான் சொன்னேன், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருந்தா என்னவே வரப்படாது. சொல்லுங்க, கஷ்டமே வந்துச்சுன்னா அவர் தொலைஞ்சாரத்தோட. அதான் கவனிங்க, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் அழைக்கல. அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வளர்கிறதற்கு, வாழ்கிறதற்கு, அதை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிட்டீங்கிறதுக்காக ஒரு இடுக்கம் நெருக்கம் வராதுன்னு அர்த்தம் அல்ல. வரும், கண்டிப்பாய் வரும். இந்த வாரத்துக்கு வாக்குத்தத்தம் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? கண்டிப்பா என்ன வரும்? இடுக்கம் என்ன செய்யும்? வரும். நெருக்கம் என்ன செய்யும்? வரும். கேரித் அப்படின்னா இடுக்கம் அல்லது நெருக்கம். எலியாவுடைய வாழ்க்கையில வந்துச்சு. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருந்தவன் தான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை காத்து கொண்டவன் தான். ஆனால் ஒரு இடுக்கத்தின் அனுபவத்துக்குள்ள, ஒரு நெருக்கத்தின் அனுபவத்துக்குள்ள, ஒரு கேரித் அனுபவத்துக்குள்ள போக வேண்டி இருந்தது. போனா அல்ல கவனிங்க, இடுக்கம் வராது, நெருக்கம் வராதுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. நீங்க கடந்து போகிற இந்த இடுக்கம், நெருக்கம் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களை சேதப்படுத்துகிற அதிகாரம், உங்க வாழ்க்கையில பாதிப்புகளை உண்டு பண்ணுகிற அதிகாரம் அந்த கேரித்துக்கு கிடையாது. அல்லேலூயா. நீங்க அதன் வழியா கடந்து போகலாம். அப்படிப்பட்ட இடுக்கம் வரலாம், நெருக்கம் வரலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. அந்த இடுக்கமும் நெருக்கமும் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. காலைல முதல் சொல்ல சொன்னேன், நீங்க தானியாலா இருந்தா கர்த்தர் உங்களை எங்கதான் வச்சு பாதுகாப்பாரு? எப்படி? சுத்தி சிங்கம் தான் நிற்கும். சரியா? என்ன நிற்கும்? சுத்தி என்ன நிற்கும்? சிங்கம் உங்களை சூழ இருக்கலாம். உங்களுக்கு விரோதமா எவ்வளவு வேண்டுமானாலும் கர்ஜிக்கலாம். ஆனா உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல் கூட உங்க மேல படுவதில்லை. அல்லேலூயா. அது உங்களுக்கு விரோதமா எவ்வளவு வேணாலும் கர்ஜிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல் கூட உங்க மேல படுவதில்லை. அல்லேலூயா. கேரித் அனுபவம், இடுக்கத்தின் அனுபவம், நெருக்கத்தின் அனுபவம் விசுவாசிக்கு வராதுன்னு இல்ல, வரலாம். அப்படி வந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? ஒரு நாளும் இடுக்கத்தை குறித்து, நெருக்கத்தை குறித்து கலங்கவே வேண்டாம். அல்லேலூயா. ஒரு இடுக்கத்தின் அனுபவம் வந்துச்சு, எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தின் அனுபவம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? தொடர்ந்து வாசியம் பார்க்கலாம். 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டு. ஆண்டவரே சொன்னது என்ன தெரியுமா? கேரித்ல போய் தங்கிருன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? ஒளித்துக்கொண்டு. வெளிய தெருவுல தலை என்ன செஞ்சிடாத, காட்டிராத. காட்டுனா இயேசுவை என்ன செஞ்சிருவா? அந்த தலைய எடுத்துருவா. ஆண்டவரே என்னதான் சொன்னார் தெரியுமா? போய் என்ன செஞ்சுக்க? ஒளிஞ்சிக்கன்னு தான் சொன்னாரு. போய் என்ன செஞ்சுக்க? ஒளிஞ்சிக்க. வெளிய தெருவுல தலை என்ன செஞ்சிடாத, காட்டிராத. என்ன நடந்தது?
ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. யாருடைய வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இவர் கேரீத்துக்கு யாருடைய வார்த்தையின்படி தான் போறாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படியே. யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஆக்சுவலா அது காகம் அல்ல, கருப்பு பிளாக்கியா இருக்கிறதுனால அது காகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அது காகம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி காகம் தீட்டுப்பட்ட பறவை. தீட்டுப்பட்ட பறவை ஒன்றை தொட்டா அதுவும் தீட்டாயிரும். ஸோ கர்த்தரே பிரமாணத்தை மீறி காகத்தை பயன்படுத்தி இருப்பாரான்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. அது காகம் அல்ல, கழுகுக்கு ஒப்பான பறவை. கழுகும் கிடையாது, கழுகு போல இருக்கும் சைஸ்ல. ஏன்னா இஸ்ரவேல்ல ஒரு அப்பங்கிறது 1.5 அடி நீளம் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 1.5 அடி நீளம். அதையெல்லாம் காக்கா என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வடை தான். சரியா? அது ஜீவனுக்கு அதைத்தான் என்ன செய்ய முடியும், தூக்க முடியும். அப்பத்தை எல்லாம் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. இது கழுகு அல்ல, கழுகு சைஸ்ல இருக்கிற கழுகுக்கு ஒப்பான ஒரு பறவை. பிளாக்கியா இருக்கிறதுனால அதை காகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு பிக்சரைஸ் பண்றதுக்காக. சரி, கழுகுக்கு ஒப்பான பறவைகள் கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது. என்ன நடந்தது? தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இது இடுக்கம் இல்ல, இடுக்கத்தின் மேல் நெருக்கம் கிடையாது, நெருக்கத்தின் மேல் உபத்திரவம் இல்ல, உபத்திரவத்தின் மேல் அப்படிலாம் இருக்கும். சரியா? அப்படிலாம் என்ன செய்யும், ஒன்னு முடிகிறதுக்குள்ள இன்னொன்னு என்ன செய்யும், வந்து நிக்கும். நல்லா நிதானிச்சுக்குங்க. அது இடுக்கமாகட்டும், இடுக்கத்தின் மேல் இடுக்கமாகட்டும், எந்த விதத்திலும் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிற உங்களை அது சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இடுக்கத்தின் மேல இடுக்கம், நெருக்கத்தின் மேல நெருக்கம். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவர் எங்க போனாரு, கேரித்துக்கு. ஆனா இப்ப அங்க என்ன இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோங்கிறதுக்காக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுக்கு என்ன கிடையாது, உத்தரவாதம் இல்ல. நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, சூழ்நிலைகளால உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் பாதிக்க முடியாது. உங்க விசுவாசம் தான் அந்த சூழ்நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. இப்படி இருக்கே சிச்சுவேஷன், எல்லாமே எதிராக இருக்கே, அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீங்க கர்த்தர் மேல என்ன செஞ்சிருக்கீங்க, அப்ப அப்படித்தான் இருக்கும். நம்ம என்ன பழகிட்டோம்னா, நம்ம மைண்ட் செட்டு, அந்த மனிதர்களுடைய மூளையுடைய அந்த பேசிக்கே எப்படி ஆகி போச்சுன்னா, என் வாழ்க்கையில மட்டும் என்னவே இருக்கப்படாது, பிரச்சனையே என்ன செய்யப்படாது, அப்படிலாம் ஒரு நாளும் இருக்காது. யாராவது இருக்கீங்களா அப்படி, என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை பிரதர் அப்படின்னு யாராவது இங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். அப்படி இருந்தா நீங்க உடனடியாய் பரலோகத்திற்கு சென்று விடுவோம். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சரியா? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். சரியா? நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க பிரச்சனைகளை பார்க்கிற அந்த அணுகுகிற விதம், ஆட்டிடியூட் மாறட்டும். எது எப்படி இருந்தாலும் சரி, என்னை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை நிச்சயமா நான் மேற்கொண்டு வந்துடுவேன். அல்லேலூயா. அநேகருக்கு என்னன்னா அந்த தாழ்மைன்னு சொல்லிவிட்டு, பிரதர் அடியேன் ஒரு புழு பிரதர், அடியேன் ஒரு புழு பிரதர், அடியேன் மண்ணு பிரதர், அடியேனால என்ன பிரதர், இது வந்து தாழ்மை கிடையாது, தாழ்வு மனப்பான்மை. எனது அதாவது சிலர் என்னால முடியும் பிரதர் அப்படின்னா உடனே என்ன பிரதர் நீங்க பெருமையா இல்லையா? அது பெருமை கிடையாது. நல்லா கவனிங்க. என்னால முடியாதுதான், என்னால முடியாதுதான். ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால ஒரு சேனைக்குள்ள என்னால பயந்து போக முடியும். அதான் ஃபெய்த். உங்களால முடியாதுதான், உங்களால ஜெயிக்க முடியாதுதான். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினால எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டு வர உங்களால முடியும். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகள் எந்த விதத்திலும் உங்க வாழ்க்கையில பாதிப்பை உண்டு பண்ண முடியாது. எடுக்க வந்துச்சு, எடுக்கத்தின் மேல் எடுக்க வந்துச்சு. என்ன நடந்தது? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? எலியாவுக்கு இப்ப தண்ணி இல்லை குடிக்க, என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர் இது உமக்கே நியாயமா? ஆண்டவர் இது உமக்கே நியாயமா? நீர் தான் சொன்னீர், எங்க போ சொல்லி
கேரித்து போக சொல்லி. கேரித்து வந்தா இப்ப என்ன இல்லை, நான் இங்கிருந்து வெளியே போனா ஏசபேல் என்ன செஞ்சிருவா, என்ன செஞ்சிருவா? ஏசபேல் வெளியே போனா இப்ப தண்ணி இல்லாத பிரச்சனை இல்லை, யார் தான் பிரச்சனை? அந்த ஏசபேல் தான் பிரச்சனை இல்லையா? தண்ணி இல்லைன்னா கூட என்ன செஞ்சிருவேன், சமாளிச்சிருவேன் ஆண்டவரே. அந்த ஏசபேலை மட்டும் என்ன செய்ய முடியாது. ஏசபேல் நோக்கி, ஏசபேல் நிமித்தம் தெய்வத்தை நோக்கி எலியா முறையிட்டா தெய்வம் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வருஷம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். எங்க போய் தங்க சொன்னாரு? சாரிபாத் கிடையாது, அது முன்னாடி வார்த்தை. எங்க இருக்கா அது? பக்கத்துல இருக்கிறது மென்ஷன் பண்ணி சொல்றாரு. எங்க இருக்கிறது? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்ல போய் என்ன செய்யா, அங்கே தங்கிரு. எலியா கர்த்தரை நோக்கி முறையிடுறான். ஆண்டவரே, இந்த கேரியத்துல தண்ணி இல்லாம போச்சு, நான் இங்க இருந்து வெளியில போனா ஏசபேல் என்ன செஞ்சிருவா, பிடிச்சு கொன்றுவா. ஆண்டவரே, ஏசபேலை நீ கொலை செய்யறதுக்காக காத்திருக்கிறாப்பா. ஏசபேலுக்கு நான் மிகவும் பயந்துருக்கிறேன், ஏசபேல்ட்ட இருந்து என்னை காப்பாத்துக்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, என்ன எப்ப பார்த்தாலும் ஏசபேல் ஏசபேல்னு சொல்லிட்டே இருக்க, நீ இப்ப என்ன பண்ற, நேரா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துல போய் என்ன செய்ய, தங்கிரு. எங்க தங்கி இருக்கணுமா சொல்லுங்க? சீதோனுக்கு அடுத்த அந்த ஊர் யார் ஊர்னா இந்த ஏசபேலுடைய ஊர். உண்மை, யார் ஊர் தெரியுமா? ஏசபேலுடைய ஊர். முந்தின அதிகாரம் 16வது அதிகாரம் 31வது வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும். எந்த நாட்டு ராஜாவா? சீதோன் நாட்டு ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை என்ன செய்தானா? இந்த சீதோன் நாட்டு இளவரசி தான் யாரு? ஏசபேல். சீதோன் நாட்டு ராஜாவினுடைய ஒரே செல்ல குமாரத்தி. சீதோன் தலைநகரம். அந்த சீதோனுக்கு பக்கத்துல தான் எது இருக்கு? சாரிபாத். சாரிபாத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? படைகளின் பதுங்கு ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். ஆர்மி கேம்ப்னு அர்த்தம். ஆர்மி கேம்ப், படைகளின் பதுங்கு ஸ்தலம். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய படைகளை தலைநகரத்தில் வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னா இந்தியாவுடைய படைகள் டெல்லியில் இருக்காது. டெல்லிக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, பதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ தான் எதிரிகள் வந்து டக்குன்னு தாக்கி அதை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் பதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படி படைகளை பதுக்கி வைத்திருக்கிற இடம் தான் எது? சாரிபாத். சீதோன் நாட்டு மொத்த படைகளும் பதுங்கி இருக்கிற இடம் தான் எது? இந்த சாரிபாத். ஏசபேல் சீதோன் நாட்டு இளவரசி, அவளுடைய மொத்த படைகளுமே எங்கதான் இருக்கு? சாரிபாத்ல. கர்த்தர் சொன்னாரு, அங்க போய் தங்கியிரு. கேரியத்திலேயாவது ஒளிஞ்சுக்கன்னு தான் சொன்னாரு. எப்படி? கேரியத்திலேயாவது ஒளிஞ்சுக்கன்னு தான் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சீதோன் நாட்டுல போய் அவங்களுடைய மொத்த படை இருக்கு பாத்தியா, ஏசபேல் உன்னை கொலை செய்ய தேடுறாள், அவளுடைய மொத்த படைகளும் தங்கி இருக்கிற சாரிபாத்ல போய் தங்கி இரு. யார் உன் மேல கை வைக்கிறான்னு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. 3 வருஷம், ஏறக்குறைய 3 வருஷம் எலியா சாரிபாத்ல தங்கி இருந்தார். ஒரு பய அவர் மேல கை வைக்க முடியல. எலியா ஒன்னும் சாரிபாத்துக்குள்ள சோரடி குதிச்சுலாம் போகல. எப்படி போனார் தெரியுமா? ஒளிமுக வாசல் வழியா, டைரக்டா மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வழியா டைரக்டா தான் உள்ள போனார். அந்த விதவை எங்க விறகு போய்கிட்டு இருந்தா? ஒளிமுக வாசல்ல. ஒளிமுக வாசல் வழியா டைரக்டா தான் உள்ள போனார். அத்தனை பேருக்கும் தெரியும், தோல்மயிர் உடையை தரித்து அறையில வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தா அது யாருன்னு. ஆனா 3 வருஷம் தங்கி இருந்தாருங்க, ஒருத்தன் கூட அவர் மேல கை வைக்கல. ஒரிஜினல் எபிரேயத்துல இருந்து இருக்கு, சாரிபாத்ல போய் தங்கிரு இல்ல, ஒரிஜினல் இருக்கு, நீ சுகமாய் படுத்து கொண்டிரு, யார் உன்னை என்ன பண்றான்னு நான் பார்க்கிறேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க கடந்து போகிறது கேரித்தாக இருந்தாலும், ஒரு இடுக்கம் நெருக்கமா இருந்தாலும் சரி, இல்ல சாரிபாத் எதிரிகளின் படைத்தளமாகவே இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையால உங்களை செயல்படுத்த முடியாது. அல்லேலூயா. நீங்க கடனால உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. நாம யார் அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சத்துரு சும்மா பிரச்சனைகளாம் காட்டி பூச்சாண்டி காட்டுறான், அதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க. நல்ல கவனிங்க. நீங்க கேரியத்துல இருந்தாலும் சரி,
நீங்க தங்கி இருக்கிறது எதிரிகளின் படைத்தளத்திலேயே. பிரதர், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எதிரிகள் தான் பிரதர். என்னை அவ்வளவு எதிர்க்கிறாங்க பிரதர், பகைக்கிறாங்க பிரதர். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமா இருக்கிறாங்க பிரதர். எல்லாருமே என்னை எதிர்க்கிறவங்க தான் பிரதர். டோன்ட் வரி, கவலையே பட வேணாம். நீங்க தங்கி இருக்கிறது எதிரிகளின் படைத்தளத்திலே தங்கி இருந்தாலும் சரி, அந்த சாரிபாத்தால உங்களுக்கு ஒரு சேவம் வரப்போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கேரித்தில் வைத்து பாதுகாத்தார், சாரிபாத்தில் வைத்து பாதுகாத்தார். என்ன நடந்தது? அடுத்த அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. எலியாவை கேரித்தில் காகங்களுக்கு ஒப்பான பறவையை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? போஷித்தார். சாரிபாத்தில் யாரை வச்சு போஷித்தார்? ஒரு விதவையை கொண்டு. அநேக நேரங்களில் என்ன சொல்லப்பட்டு விடுது அப்படின்னா, அந்த விதவை ஏழை விதவை. எப்படி விதவை? கர்த்தர் ஒரு எப்படி விதவையை கொண்டு போஷிச்சாரு? ஏழை விதவை இல்லையா? 17வது அதிகாரத்திலேயே 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற என்ன வீடா? மேல் வீடு. என்ன வீடா? மேல் வீட்டுல அந்த ஏழை விதவை 3500 வருஷத்துக்கு முன்னாடியே மாடி மேல மாடி கட்டினவ. என்ன கட்டினவ? வீடு கட்டுறதே கஷ்டம். அவ 3500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மேல கட்டியிருக்கா? ஏழைலாம் கிடையாது, பணக்கார விதவை தான். மாடி மேல மாடி கட்டினவ. என்ன பிரச்சனைனா, உலகம் முழுசுமே பனியும் பெய்யல மழையும் பெய்யல, அதனால விளைச்சலே என்ன இல்லை இல்ல. சோ அதனாலதான் அவருடைய வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைவு பெற்றிருந்தது. ஒரு பணக்கார விதவை தான். பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா? பணத்தை எடுத்து கடிச்சு சாப்பிட முடியுமா? விளைஞ்சா தானே. விளைச்சல் இல்லாததுனால குறைவு பெற்றிருந்தா. ஆனாலும் கர்த்தர் எலியாவை கொண்டு எலியாவையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் போஷித்தார். என்ன நடந்தது? அடுத்த அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனார். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாயிருந்தது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கர்மேல் மலை மேல பாகாலின் தீர்க்கதரிசிகள் 850 பேர், 450 பிளஸ் 400 மொத்தம் 850 பேர் கூடி வரணும். கர்த்தரின் சார்பாக எலியாவும் வருகிறான். 2 திறத்தாரிடத்திலும் எலியாட்ட ஒரு காலை, பாகாலின் தீர்க்கதரிசிகளிடத்திலே ஒரு காலை. இப்ப என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, பலியிடணும். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு உத்தரவு அருள்கிறவரே என்னது? யாரு? தெய்வம், தேவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பாகாலை நோக்கி கூப்பிட்டாங்க. ஒரு மறு உத்தரவும் பிறக்கல. அப்ப எலியா என்ன செய்தார்? அதே அதிகாரம் 36வது வசனம் 18-36. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம். என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். உங்க விசுவாச அளவுக்கு தக்கதா சத்தமா சொல்லுங்க பாப்போம். எலியாவுடைய அழைப்பு இப்ப என்ன செஞ்சிருச்சு? சொல்ல வைக்கிறேனா இல்லையா? பாரு என்னன்னு. இஸ்ரவேல கர்த்தரே தெய்வம்னு என்ன செய்ய வைக்கிறேன். இதுதான் எலியாவுடைய அழைப்பு, ஊழியம், தரிசனம், மிஷன் எல்லாமே இதுதான் இல்லையா? ஒரு ஊழியம், ஒரு தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வந்துருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அது எப்படி நிறைவேறிவிடும். அல்லேலூயா.
இப்ப எலியாவுடைய அழைப்பு என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிடுச்சு. என்ன நடந்தது தொடர்ந்து? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய், என்ன ஆற்றங்கரையிலையா? கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். என்ன ஆற்றங்கரை? கீசோன். தயவுசெய்து ஒரு விஷயம் கூட சத்தமா சொல்லுங்க. என்ன ஆற்றங்கரை? கீசோன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு எலியாவுடைய வாழ்க்கையில இடைப்பட்டது. என்ன ஆறு? கேரித். என்ன ஆறு? கேரித்னா என்ன அர்த்தம்? இடுக்கம் அல்லது நெருக்கம். இடுக்கம் அல்லது நெருக்கம். கேரித்னா இடுக்கம் அல்லது நெருக்கம். இப்போ ஒரு ஆறு எலியாவுடைய வாழ்க்கையில இடைபடுது. என்ன ஆறு? கீசோன்னா விசாலம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருந்தவன் தான் ஒரு கேரித்துக்குள்ள, ஒரு இடுக்கத்துக்குள்ள, நெருக்கத்துக்குள்ள போக வேண்டி இருந்தது. ஆனா அந்த இடுக்கத்தை, நெருக்கத்தை கர்த்தர் இடுக்கமாகவே நெருக்கமாகவே விட்டுவிடல. அதை கீசோன் என்கிற விசாலத்தின் அனுபவமாக மாற்றி காட்டினான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு இடுக்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, அது அந்த விசாலத்துல தான் போய் முடியும். உங்க வாழ்க்கையில நான் கேரித்த வழியா போயிட்டு இருக்கேன் பிரதர், ஒரு இடுக்கத்தின் வழியாக போயிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேரித் நிச்சயமாய் கீசோன்ல தான் போய் முடியும். அல்லேலூயா. இடுக்கன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்து எதுதான்? விசாலம் தான். ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியை இயேசுக்குள்ள வருகிறது தான் இடுக்கம், வாசல் தான் இடுக்கம். ஆனா உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே விசாலம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப கடந்து போகிற இடுக்கம், நெருக்கம், அது எந்த விதத்துல இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். சிலருக்கு பொருளாதாரத்துல, சிலருக்கு சரீரத்துல, எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த இடுக்கத்துல, நெருக்கத்துல நீங்க இப்ப கடந்து போறீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் இந்த இடுக்கத்தை, நெருக்கத்தை கர்த்தர் இடுக்கமாகவே நெருக்கமாகவே விட்டுவிட போறதில்லை. நிச்சயமாய் அதை விசாலத்தின் அனுபவமாய் மாற்றி காட்டுவா. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில கேரித் நிரந்தரம் கிடையாது. எதுதான் நிரந்தரம்? கீசோன் தான் நிரந்தரம். இடுக்கம் நிரந்தரம் இல்ல. எதுதான் நிரந்தரம்? விசாலம் தான் நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்லா கவனிச்சுங்களேன். கேரியத்துல போறான், கர்த்தர் பாதுகாக்கிறார். சாரிபாத்துல இருக்கிறான், பாதுகாக்கிறார். எல்லா அனுபவங்களையும் மேற்கொண்டு இப்ப எங்க வர கர்த்தர் கிருபை செய்தார்? கீசோன் அனுபவத்துக்கு. சரி, என்ன நடந்தது? 19வது அதிகாரம் செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த, குறித்து கொள்ளுங்க, எதை காக்கவா? தன் பிராணனை காக்க, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய், இவன் இருக்கிறது இஸ்ரவேல்ல. இப்ப எங்க போறான்னா பக்கத்து நாட்டுக்கே போறான். அடுத்த நாடு தான் யூதா நாடு. யூதால கடைசி முனையா இருக்கிற இடம் இந்த பெயர்சபாங்கிற வனாந்திரம். இவன் இப்ப அடுத்த நாட்டுக்கே ஓடி போகிறான். புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி. என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். சும்மா சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாகணும்னா எங்கேயே இருந்திருக்கணும், அங்கேயே இருந்திருக்கணும். இல்ல, சாகணும்னா எங்கேயே இருந்திருக்கணும். அங்கேயே இருந்திருந்தா இயேசுவேல் அழகா பிடிச்சி என்ன செஞ்சிருப்பா? ஒரே வெட்டு. இல்ல, இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு அங்கிருந்து புறப்பட்டது என்னமோ பிராணனை காக்கத்தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இங்க இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர்
எலியா இருந்த இடத்துல இருந்து இந்த பெயர்சபாவுக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்து இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யணுமா? சாக வேண்டும் என்று கோரி. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அதோட ஒரு விட்டுருந்தா பிரச்சனை இல்ல. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்ததோட நிறுத்தினா பிரச்சனை இல்ல. அடுத்து ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார் பாருங்க, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன். இவர் பிதாக்களை எல்லாம் இப்ப எதற்காக மென்ஷன் பண்றார்? முற்பிதாக்களை எல்லாம் இவர் வம்புக்கு இழுக்க வேண்டிய காரணம் என்ன? அங்கிருந்து புறப்பட்டது பிராணனை காக்கத்தான், ஆனா இங்க வந்து சாகரன்னு சொல்றார். பிதாக்களை குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்கார். அப்போ புறப்பட்டது பிராணனை காக்க, இங்க வந்து சாகரன்னு சொல்றாருன்னா அப்ப இடைப்பட்ட நேரத்திலே ஏதோ என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. சம்திங் ஹேப்பன் இல்ல? அதுதான் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு சீக்கிரமாய் நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கும்போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தொடர்ந்து. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கெபி, அதை குறித்துக் கொள்ளுங்கள். கெபி. இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆண்டவர் எலியாவை பார்த்து இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன கேள்வி கேட்கிறாரு? இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஒரு வார்த்தையும் விடக்கூடாது. நானே நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வார்த்தையை விட்டுறாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்ட வார்த்தையில ஒன்னையும் மிஸ் பண்ண கூடாது. கரெக்டா சொல்லுங்க. என்ன சொன்ன? என்ன கேட்டாரு? இங்கே அதை விட்டுறக்கூடாது. எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்டார். தொடர்ந்து. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். முன்னாடி கெபிக்குள்ள இருந்தான், அப்ப ஒரு கேள்வி கேட்டார். இப்ப கெபியை விட்டு வெளியில வர சொல்லிட்டு வெளியே நிக்கிறப்ப இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கரெக்டா வாசிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே வாசிங்க. என்ன உனக்கு என்ன காரியம் அப்படியே கேட்டாரு. அப்பொழுது இதோ எலியாவே, முதல்ல என்ன கேட்டாரு? எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இதோ எலியாவே. ஒரே ஒரு வார்த்தை தான் சேர்த்திருக்காரு. என்ன வார்த்தை? இதோ. என்ன வார்த்தை சேர்த்திருக்காரு? இதோ. டிரான்ஸ்லேட்ல ரெண்டையும் பக்கத்துல போட்டாங்க. பட் இந்த இதோவுக்கும் அடுத்து இருக்கிற எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், நிறைய கேப் இருக்கு. அந்த டைமிங் கேப் இருக்கும். நீங்க தோல் சுருள்ல வாசிச்சா அதுக்கான குறிப்புகள் இதுல இருக்கும். இப்போ ஒரே வார்த்தை தான் சேர்த்திருக்காரு. முதல்ல எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்டாரு. உள்ள இருந்தவனை வெளியில வர சொல்லிட்டு இப்போ இப்ப அதே தான் ரிப்ளை பண்றாரு. இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம். என்ன சம்பவிக்குது? என்ன நடக்குதுங்க? திடீர்னு புறப்படுகிறான், பிராணனை காக்க ஓடி வருகிறான்.
திடீர்னு இங்கே வந்து உட்காந்துட்டு சாகணும்னு சொல்கிறான். கர்த்தர் அவனை தட்டி எழுப்புறாரு. அவன் ஒரு பர்வதத்துக்கு வருகிறான், கெபிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து இங்கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு. பிரச்சனை எல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் ஒரு காதலே வாங்காமல் நீ வெளியே வாப்பான்னு சொல்கிறாரு. வெளியில் வந்து நிற்கிறான். இப்போ திருப்பி அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஈத்தோ ஏலியாவே இங்கே உனக்கு என்ன சம்பவிக்குது? ஒன்றும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கு, என்ன நடக்கிறது? இது உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற இந்த பாதைகளில், விசுவாச பயணத்தில் உங்களை குறித்து மற்றவர்கள் மட்ட ரகமாய் பேசின வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்களை இழிவுபடுத்தி அவமானகரமா, நீங்க பெரிய விசுவாசியோ அல்லது நீங்க பெரிய ஆளோ என்ன பண்ணிடுவீங்கன்னு நாங்கள் பார்க்கத்தானே போறோம், எப்படி நடக்குதுன்னு நாங்கள் என்ன செய்ய போறோம், பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லி உங்களை இழிவுபடுத்தும் விதமாய், அவமானப்படுத்தும் விதமாய், மட்ட ரகமா கீழே உங்களை ரொம்ப இழிவுபடுத்தி அப்படிலாம் பேசின வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்களா? அநேக நேரங்களில் உங்களுடைய உள்ளத்தை உடைச்சு நொறுக்குன அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? சொல்லுங்க, யார் பதில் சொல்றது? உங்களை பார்த்து ரொம்ப இழிவா பேசுறாங்க, மட்டமா பேசுறாங்க. பெரிய ஊழியக்காரரோ அல்ல விசுவாசியோன்னு கேட்கறாங்க. பெரிய ஆளோ என்ன செய்றீங்கன்னு நாங்க பார்க்கத்தானே போறோம் சொல்றாங்க. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஏன் பிரதர் அப்படி சொன்னீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதுக்கு யாரு தான் பதில் சொல்லணும்? சொல்லுங்க, கர்த்தர் தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதாவது நம்முடைய ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது தெரியுமா? அதாவது நல்லா பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாடுறாங்க அப்படின்னா எப்படி மட்டம் தட்டுவாங்க தெரியுமா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம்னு நினைப்ப சொல்லுவாங்களா? படிக்கிறான் அப்படி நல்லா படிக்கிறான் அப்படின்னா பெரிய அப்துல் கலாம்னு, பெரிய ஐன்ஸ்டீன்னு நினைப்ப சொல்லுவாங்களா? இஸ்ரவேல்ல கர்த்தருக்காக ஒருவன் வைராக்கியமா எழும்பி பிரகாசித்தா அவனை மோசையோட தான் ஒப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டில், யூதர்களை பொறுத்த மட்டில் பெரிய தீர்க்கதரிசி யாருதான்? மோசே. இப்ப கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த எலியா யேசபேலின் நிமித்தம் இப்ப தன்னுடைய பிராணனை காக்கிறதுக்காக இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. இஸ்ரவேல் நடுவுல உருவ நடந்து அவன் கடந்து போகிற இடமெல்லாம் ஏச்சுக்கள், பேச்சுக்கள், இழிவா பேசுறாங்க, அவமானப்படுத்தி பேசுறாங்க. நீ பெரிய தீர்க்கதரிசியோ பெரிய மோசேன்னு மனசுல நினைப்போ, இப்ப இப்படி ஒரு ஸ்திரீக்காக பயந்து ஓடிட்டு இருக்கியே, முற்பிதாக்களை பார்க்க நீ பெரிய ஆளோ அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு இழிவுபடுத்துறாங்க. இந்த வார்த்தைகளை எலியாவால் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல. ஆண்டவரே, நான் இவர்களுக்காக இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேனே, உமக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினே ஆண்டவரே, ஆனா இப்ப என்னையா எல்லாரும் கேட்கறாங்க நீ பெரிய மோசையான்னு கேட்கறாங்க. அவர்கள் இன்னும் என்னெல்லாம் அவனை கேவலமா பேசினாங்கன்னு தெரியல. நீ ஒரு துஷ்பியன் தானே, எல்லாவற்றையும் இழந்தவன் தானே, பிள்ளைகளை விற்றவன் தானே, மனைவியை விற்றவன் தானே, நீ ஒரு அடிமை தானே, நீ பெரிய மோசைன்னு மனசுல நினைப்போ. வார்த்தைகளை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. அவமானப்படுத்துகிற, உள்ளத்தை உடைத்து நொறுக்குகிற அந்த வார்த்தைகளை அவனால பொறுத்து கொள்ள முடியல. பிராணனை காக்க தான் ஓடி வந்தான். இஸ்ரவேலை கடந்து வருகிற போது அவன் கேட்ட ஏச்சுக்கள், பேச்சுக்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அது அவனுடைய இருதயத்தை உடைச்சு சுக்கு நூறாக்கிருச்சு. நேரா போனா, யூதாங்கிற தேசத்துக்கு போனா, அங்க தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திவிட்டு பேர்சபாங்கிற வனாந்தரத்துக்குள்ள ஒரு நாள் பிரயாண தூரம் போகிறான். அவனுடைய நோக்கம் தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நேரம் எங்க தெரியுமா போனா தெரியுமா? ஒரு சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து கொண்டான். இஸ்ரவேல்ல யாருமே சூறை செடியின் கீழே உட்கார மாட்டாங்க. சூறை செடிங்கிறது ஒரு விஷ செடி, பாய்சனபிள் பிளான்ட். அந்த சூறை செடியின் கீழே, அதாவது நம்ம அந்த துளசி செடி, வேப்ப மரம்லாம் சொல்றோம் பாருங்க, அது காற்றை சுவாசிச்சா நல்லதுன்னு. அதே போல இந்த சூறை செடியினுடைய காற்றை சுவாசிச்சா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா மயங்கிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சைலண்ட் டெத். யாருமே சூறை செடியின் கீழே பக்கமே போக மாட்டாங்க. இஸ்ரவேல்ல யாரு சூறை செடியை பார்த்தாலும் உடனே வெட்டி அக்கினியில தழல்ல போட்டுருவாங்க. சங்கீத புஸ்தகம் 120:4, சங்கீதம் 120:4. கொஞ்சம் சீக்கிரமாய் எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 120:4.
பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே. யாரு சூறை செடியை பார்த்தாலும் வெட்டி என்ன செஞ்சிருவாங்க? தழல்ல போட்டுருவாங்க, அக்கினியில போட்டுருவாங்க. இவன் நேரா போய் எங்க உட்கார்ந்துக்கிட்டான்? சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து முறையிட ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவரே, உடன்படிக்கையை மீறி நடந்தாங்க, பாகால் தெய்வம்னு சொன்னாங்க. ஆனா உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டினேன், எழும்பி நின்னேன், உமக்காக காரியங்களை நடப்பிச்ச ஆண்டவரே. ஆனா இப்ப எல்லாரும் என்னை ஏளனம் பண்றாங்கப்பா. என்னுடைய ஊழியத்தில் ஒரு விளைச்சல் இல்லாம போன மாதிரி இருக்கு. என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு மதிப்பு இல்லை. நான் செய்த காரியங்கள் எதுக்குமே மதிப்பு இல்லை. நான் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாமே விரயமாயிடுச்சு ஆண்டவரே. எல்லாரும் என்னை ஏளனம் பண்றாங்கப்பா. நீ பெரிய மோசையான்னு கேட்கிறாங்க, நீ பெரிய தீர்க்கதரிசியான்னு கேட்கிறாங்க ஆண்டவரே. என்னை எல்லாரும் மோசையோட ஒப்பிட்டு பேசுறாங்கப்பா. தயவு செய்து என்னை விட்டு விடுங்க, போதும் ஆண்டவரே. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க. நான் மோசையை போலலாம் இல்லை ஆண்டவரே. நீங்க மோசைக்கு முன்னாடி அக்கினியை கடந்து போக பண்ணினது போல எனக்கு முன்னாடி அக்கினியெல்லாம் என்ன செய்யல? கடக்கல. மோசைக்கு முன்னாடி பெருங்காற்று வீசினது போல எனக்கு முன்னாடி பெருங்காற்றுலாம் என்ன செய்யல? வீசல. மோசைக்கு முன்னாடி பூமி எதிர்ச்சி உண்டானது போல எனக்கு முன்னாடி பூமி எதிர்ச்சில என்ன செய்யல? உண்டாகல. மோசைக்கு முன்பாக உம்முடைய மகிமை கடந்து போச்சே, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவரு, அது போலலாம் உம்முடைய மகிமை எனக்கு முன்னாடி என்ன செய்யல? கடந்து போகல. தயவு செய்து என்னை விட்டுருங்க ஆண்டவரே. நான் மோசையை போலலாம் இல்லை ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டவனா இல்லை. தயவு செய்து என்னை விட்டு விடும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் மோசையை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, வேறு வார்த்தையில சொன்னா முற்பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அப்படின்னு சொல்லி படுத்தினான். அது வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்லன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டான்னு வரும். ரெண்டாவது தடவை மற்றொரு அப்படின்னு இருக்கணும். என்னன்னா, ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இந்த சூறை செடியை பார்த்தா அது சின்னதா இருக்கு, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட எந்திரிச்சு போய் இதோட பெரிய சூறை செடியின் கீழ் என்ன செஞ்சுட்டானா? படுத்துக்கிட்டான். நோக்கம் என்ன? படுத்தவன் என்னவே செய்யப்படாது சொல்லுங்க, எந்திரிக்கவே கூடாது. சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டான். நல்லா கவனிங்களே, இவனாலதான் பனியும் மழையும் அடைபட்டது. இப்ப இவனால மழையும் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்ப மழை பெஞ்சு ஒருத்தனுக்கு திராட்சை செடி முளைக்குது, ஒருத்தனுக்கு அத்தி மரம் முளைக்குது, ஒருத்தனுக்கு ஒலிவ மரம் முளைக்குது. ஆனா இவனுக்கு முளைச்சது என்னமோ இந்த சூறை செடி தான். அப்படிலாம் இருக்கும் நினைச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை செஞ்சிட்டோங்கிறக்கா உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிடாது. அங்கே என்ன முளைக்குது? திராட்சை செடி முளைக்குது, அத்தி மரம் என்னென்னமோ முளைக்குது. இவனுக்கு முளைச்சது என்னமோ என்னதான்? அந்த சூறை செடி தான். நேர போய் படுத்துக்கிட்டான். நோக்கம் படுத்து என்னவே செய்யக்கூடாது? எழுந்திருக்க கூடாது. கர்த்தருடைய தூதன் வந்தார், தட்டி எழுப்பி உணவு கொடுத்தார். எழுந்து சாப்பிட்டான், மீண்டும் படுத்துக்கொண்டான். இரண்டாம் விசை கர்த்தருடைய தூதன் வந்தான், தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்துட்டு சொன்னான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொன்னா, எங்க போகணும்னு சொல்லல. கவனிச்சீங்களா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொன்னா, ஆனா எங்க போகணும்னு அவன் என்ன செய்யல? சொல்லல. எலியா அந்த 2 வேளை சாப்பாடை சாப்பிட்டுட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இவனுடைய கால்கள் நேரா மோசே கர்த்தருடைய சமூகத்துல நின்னு 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த ஓரே பர்வதம் என்கிற தேவ பர்வதத்துக்கு நேரா இவன் கால்கள் நடந்து போச்சு. தேவ பர்வதத்துக்கு போன்னு சொல்லி யாரும் என்ன செய்யல? சொல்லல. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நடந்து 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு 600 கிலோமீட்டர் நடந்து 7000 அடி உயரத்துக்கு ஏறி போய் மோசே கர்த்தருடைய சமூகத்துல நின்ன அதே தேவ பர்வதத்துல இப்ப யார் வந்து நிக்கிறது? நேரா போனா அங்க ஒரு கெபி இருந்துச்சு. அந்த கெபிக்கு உள்ள போய் என்ன செஞ்சுக்கிட்டான்? உட்கார்ந்துக்கிட்டான். அங்க என்ன இருந்தது? ஒரு கெபி. முன்பு மோசே கர்த்தருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை கேட்டான். ஆண்டவரே, நான் உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய மகிமையை ஒருவனும் பார்த்து விட்டு உயிரோடு இருக்க கூடாது. இந்த கண்மலையினுடைய பிளவுல நீ என்ன செய்ய? நில்லு. உன்னை என் கரத்தை வச்சு என்ன செய்வேன்? மறைப்பேன். உனக்கு முன்பாக என்னுடைய மகிமை என்ன செய்யும்? கடந்து போகும் சொன்னார். பார்த்தீங்களா? அங்கே அது பிளவு, கண்மலையின் பிளவு.
இங்க எலியாவுடைய காரியத்துல அதே பிளவு தான் இங்க அது கெபின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசே கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக அந்த பிளவுல நின்ன அதே பிளவுல அதே கெபிக்குள்ள இப்ப யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறது? எலியா. இப்ப கர்த்தர் வந்தா அவனை பார்த்து கேட்டார், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? யார் நின்ன இடம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்கே உனக்கு, மற்ற இடத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லப்பா. எலியாவே நீ இருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? யார் நின்ன இடம் தெரியுமா? இங்கே உனக்கு என்ன? அவன் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னான். ஆண்டவர் எதையுமே காதலே வாங்கல. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கெபிக்குள்ள இருக்காத, கெபியை விட்டு வெளியில வா. மோசே என்னுடைய மகிமையை பார்க்கிறதுக்காக அந்த பிளவினுடைய வாசல்ல நின்னா பத்தியா, அந்த கெபியுடைய வாசல்ல நின்னா பத்தியா, அதே இடத்துல இப்ப நீ வந்து என்ன செய்ய? நெல்லு. மோசே கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக நின்ற இடத்துல இப்ப யாருடைய கால்கள் வந்து நிற்குது? திஸ்பியன். திஸ்பியன் பெரிய திறமைசாலியா? பணம் வச்சிருந்தவனா? பொருள் வச்சிருந்தவன்? ஏராளமான சொத்து இருந்துச்சா? ஞானம் இருந்துச்சா? அது இல்லாதனாலதான் சொத்துல நினைச்சிருந்துச்சு. சம்பாதிச்சு அதை பாதுகாக்கிற திராணி இல்லாதனாலதான் என்ன எல்லாம் நினைச்சு போச்சு. அவன்கிட்ட என்ன இருந்துச்சு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. இழக்கிறதுக்குன்னு கூட எதுவுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு தெரியுமா? கர்த்தரே. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரே. கர்த்தரே. அந்த ஃபைட் தாங்க இந்த உன்னதங்களுக்கு அவனை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப மோசே நின்ன இடத்துல அதே இடத்துல இப்ப யாருடைய கால்கள் வந்து நிக்குது? ஒரு திஸ்பியனுடைய கால்கள். திஸ்பியனுடைய கால். கர்த்தர் வந்தார். எலியாவை பார்த்து சொல்லாம சொல்லிட்டாரு, எலியா நீ என்ன பார்த்து கேட்டில்ல, நீ என்னை பார்த்து கேட்டில்ல, மோசேக்கு முன்பாக அக்கினி கடந்து போனது போல எனக்கு முன்பாக என்ன செய்யல? அக்கினி கடந்து போகலன்னு சொன்னில்ல. ஈத்தோ அக்கினி. மோசேக்கு முன்பாக பெருங்காற்று வீசினது போல எனக்கு முன்பாக பெருங்காற்று வீசல ஆண்டவரேன்னு சொன்னில்ல. இதோ பெருங்காற்று. மோசேக்கு முன்பாக பூமி எதிர்ச்சி உண்டானது போல எனக்கு முன்பாக பூமி எதிர்ச்சி உண்டாகலன்னு சொன்னில்ல. இதோ பூமி எதிர்ச்சி. மோசேக்கு முன்பாக என்னுடைய மகிமை கடந்து போனது போல எனக்கு முன்பாக கடந்து போகல ஆண்டவரேன்னு சொன்னில்ல. இதோ உனக்கு முன்பாக என்னுடைய மகிமையை கடந்து போக பண்ணுகிறேன். இஸ்ரவேலர்கள் சொல்லலாம் நீ பெரிய மோசேயான்னு, ஆனா என் பார்வையில you are the second Moses. கர்த்தர் ப்ரூவ் பண்ணாங்க. யாரோ சொன்னது பெரிய மோசேயான்னு, என் பார்வையில நீ யார்தான்? மோசேதான். உங்களுக்கு தெரியுமா? வேதத்துல ரெண்டு பேர், பழைய ஏற்பாட்டுல ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் கர்த்தருடைய மகிமை கடந்து போயிருக்கு. ஒருத்தன் மோசே, இன்னொரு ஆள் யார் தெரியுமா? ரெண்டே பேர் தான். அதனாலதான் ஒலிவ மலையிலே இயேசு அந்த மறுரூப மலைக்குள்ளே அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது அவரோட பேசுகிறவராக ரெண்டு பேர் காணப்பட்டாங்க. யார் யாரு? மோசேயும். தெரியுதா ஏன் ரெண்டு பேரும் வந்தாங்க? ரெண்டு பேருக்கு முன்னாடி மட்டும்தான் யாரு கடந்து போயிருக்கு? மகிமை. மோசேக்காக ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. மோசேக்காக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், லேவி கோத்திரத்தான், யாக்கோபுடைய கொள்ளு பேரன். மோசே வந்து வேற யாரும் கிடையாது, யாக்கோபுக்கு கொள்ளு பேரன், 4ஆம் தலைமுறை. யாக்கோபுடைய பேரனின் மகன் தான் யாரு? இந்த மோசே. இவனுக்காக ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு, குடும்ப பின்னணி இருந்துச்சு. இவனுக்கு என்ன இருந்துச்சு? பெரிய குடும்பத்துல பிறந்தவனா? சொல்லுங்க, நேரம் இல்ல, நீ பதில் சொல்லணும். பெரிய குடும்பத்துல பிறந்தவனா? பணம் இருந்துச்சா? படிப்பு இருந்துச்சா? திறமைகள் ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே இல்லை. இழக்கிறதுக்கு இவன்ட்ட எதுவுமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அந்த ஃபெய்த் தான் இந்த மாபெரும் உணர்வுகளுக்கு சுமந்து கொண்டு வந்துச்சு. இல்லையா? போன வருஷம் முடிச்ச உடனே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் எனக்கு எந்த குவாலிஃபையும் இல்ல, டிடிஐ தான் படிச்சிருக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, நீங்க யாருடைய கரத்துல இருக்குங்கிறது தான் முக்கியம். உன்னதங்களுக்கு உங்க விசுவாசம் உங்களை சுமந்து கொண்டு போகும். இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத வைத்து கர்த்தர் ஒரு நாள் கிரியை செய்ய போறதில்லை. நீங்க அவருடைய கரத்துல இருக்கிறீங்க. நிச்சயமா ஒரே பின் உன்னதங்களை உங்க கால்கள் மிதிக்கும்.
எந்த இஸ்ரவேலர்கள் நீ பெரிய மோசையான்னு கேட்டாங்களோ அதே இஸ்ரவேலர்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் மோசேக்கு நிகராய் எலியாவை ட்ரீட் பண்ணார். என் பார்வையில் யாருதான்? நீ மோசே. ஹalleluya. என்ன நடந்தது? 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். இப்ப எலியா தன்னுடைய கடைசி பயணத்தை துவக்குகிறார். தன்னுடைய கடைசி பயணம். அவர் 4 இடங்களின் வழியாக போனதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ஸ்தலங்களின் வழியாக அவர் போனார். நேரல்ல வாசிக்கிறதுக்கு முதலாவது எந்த இடம்னா கில்கால். எந்த இடம் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு சத்தமா சொல்லுங்க பாப்போம். கில்கால் அப்படின்னா சுழல் காற்று அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க. இன்னொரு விசை. கில்கால் என்ன அர்த்தம்? கில்கால் என்ன அர்த்தம்? சுழல் காற்று. சரி. அடுத்த இடம் கில்கால்ல இருந்து எங்க போனாரு தெரியுமா? பெத்தேல். எங்க போனாரு? வெரி குட். இரண்டாவது இடம் என்ன இடம்? பெத்தேல். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. சொல்லுங்க பாப்போம். பெத்தேல் என்ன அர்த்தம்? மீண்டும் ஒரு விசை. எல்லாரும் தயவுசெய்து பெத்தேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. சரி, மீண்டும் ஒரு விசை. கில்கால் என்ன அர்த்தம்? பெத்தேல் என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. சரி. மூன்றாவது இடம் பெத்தேல்ல இருந்து எங்க போனாங்க தெரியுமா? எரிகோ. வெரி குட். எங்க போனாங்க? எரிகோ. மூன்றாவது இடம் எரிகோவுக்கு போனார். எரிகோ அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சில பேரிச்ச மரங்களின் பட்டணம்னு சொல்லுவாங்க. அது அடைமொழி தானே ஒழிய அர்த்தம் அல்ல. பேரிச்ச மரங்களின் பட்டணம் அடைமொழி. எரிகோ என்கிற வார்த்தையினுடைய பாபிலோனின் வேர்டு, அதனுடைய அர்த்தம் வெற்றி. சொல்லுங்க பாப்பா. எரிகோன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயம். எரிகோன்னா என்ன அர்த்தம்? 1ல இருந்து வரேன். கில்கால்னா என்ன அர்த்தம்? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எரிகோன்னா என்ன அர்த்தம்? வெரி குட். மீண்டும் ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம். கில்கால்னா என்ன அர்த்தம்? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எரிகோன்னா என்ன அர்த்தம்? சரி. கடைசியா ஒரு இடத்துக்கு போனாங்க. யோர்தான். 4வது இடம் என்ன இடம்? யோர்தான். யோர்தான் ஏற்கனவே சொன்னேன். என்ன அர்த்தம்? மரணம். என்ன அர்த்தம்? மரணம். மீண்டும் ஒரு விசை. கில்கால்னா என்ன அர்த்தம்? பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எரிகோன்னா என்ன அர்த்தம்? யோர்தான்னா என்ன அர்த்தம்? கடைசி தரிசது ஒரே ஒரு விசை. சத்தத்தை உயர்த்தி மீண்டும் ஒரு விசை. கில்கால்னா என்ன அர்த்தம்? இரண்டாவது. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? எரிகோன்னா என்ன அர்த்தம்? யோர்தான்னா என்ன அர்த்தம்? பேரெல்லாம் விட்டுருவோம். அர்த்தத்தை மட்டும் வாசிங்க வரலாம். அர்த்தத்தை மட்டும். சுழல் காற்று, தேவனுடைய வீடு, வெற்றி, மரணம். மீண்டும் ஒரு விசை. சுழல் காற்று, தேவனுடைய வீடு, வெற்றி, மரணம். இப்ப எலியா சுழல் காற்றுல ஏறி எங்க போறாரு? தேவனுடைய வீடு. எப்படி போறாரு தெரியுமா? வெற்றி கொண்டு. எதை வெற்றி கொண்டு? மரணத்தை வெற்றி கொண்டு. மரணத்தை என்ன செய்யல? பார்க்கல. எலியா மரணத்தை என்ன செய்யல? பார்க்கல. எங்க போய் படுத்தாலும் தெரியுமா? எதுக்கு? என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஜாகிரதை உனக்கு சாவே கிடையாது. உண்மை தெரியுமா? இது மோசேக்கு கூட கர்த்தர் கொடுக்காத கணம். மோசேக்கு கூட கர்த்தர் இந்த கணத்தை கொடுக்கலங்க. மோசே மரித்தார், கர்த்தர் ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணார். ஆனா எலியாவை கர்த்தர் மோசேக்கு கொடுக்காத கணத்தை கொடுத்தார். எலியாவை மரணத்தை என்ன செய்ய விடல? பார்க்க விடல. முதல்ல மோசேக்கு நிகரா ட்ரீட் பண்ணார். இப்ப மோசேயை விட ஒரு படி என்ன திறமை இருந்துச்சு சொல்லுங்க. ஏதாவது இருந்துச்சா? பணம் இருந்துச்சா? பொருளாதார பின்னணி சில நினைக்கிறாங்க. நான் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை பிரதர். தூக்கி விடுறதுக்கு தூக்குவாங்க, ஜாக்கிரதை. அப்படிலாம் ஆளே இல்லை பிரதர். குடும்ப பின்னணியே இல்லை பிரதர். பொருளாதார பின்னணியே இல்லை பிரதர். காரணம் என்ன தெரியுமா? எது இல்லைனாலும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. நிச்சயமாய் ஓரின் உன்னதங்களை காட்ட முடியும்.